Hi friends, எல்லாம் அறிவீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம அப்ளை பண்ண பேன் கார்டு எந்த லெவலில் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து யூடிஐயில் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை என்எஸ்டியில் அப்ளை பண்ணியிருக்கலாம். அதை வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் போன மாதம் நவம்பர் 10 2020 வந்து அந்த பேன் கார்டை வந்து 10 நிமிஷத்தில் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ அதில் வந்து நம்ம அப்ளை பண்ண பேன் கார்டு கூட நமக்கு வந்துருச்சு. அதையே நான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸாக வந்து செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து யூடிஐயில். அப்புறம் என்எஸ்டிஎல்ல நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். உங்களுடைய அட்ரஸும் சரி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி நான் எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குது. அதை வச்சு நம்ம அதோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோவை பார்க்காதவங்க, இந்த 10 நிமிஷத்தில் பேன் கார்டுக்குள்ள இந்த வீடியோ பார்க்காதவங்க, இந்த நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு தேவையான பேன் கார்டை ஈஸியாக நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து யூடிஐயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க, கூப்பன் நம்பரு. அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து சிலப்போ இபேன் வந்துருச்சு அப்படின்னா அந்த இபேன் நம்பரை கூட இங்கே கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இதான் நம்ம வந்து அப்ளை பண்ண லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபார்ம் வரும். இதை வந்து நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் தான் இங்கே இருக்குது. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே இருக்குல்ல, நான் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது பேன் நம்பர் தேவையில்லை. நம்ம அப்ளை பண்ணனால ஃபஸ்ட் நமக்கு வந்து அப்ளிகேஷன் கூப்பன் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுக்கணும். அப்புறம் இங்கே இருக்கிற அந்த லெட்டர்ஸ் நம்பர் இருக்குல்ல, இதை அப்படி இங்கே டைப் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இங்கே கொடுத்துட்டோம். அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்தாச்சு. இங்கே இருக்க நம்பரையும் கொடுத்து இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணுறதுக்கும் பாருங்கள், இவர் பேன் கார்டு ஸ்டேட்டஸ் சொல்லி இங்கே இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அப்புறம் உங்கள் நேம் இருக்கும், அப்ளிகேஷன் டைப்பு நம்ம என்ன இதில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ரொசீடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேன் கார்டு வந்து டிஸ்பேச் வந்து த்ரோச் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்துருக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 28/11/2020. இவர் இபேன் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயில் ஐடிக்கு நமக்கு இபேன் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளைக்குள்ளே இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு பிளாஸ்டிக் கார்டு வந்து போஸ்ட் மூலமாக அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் தான் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு உங்களுடைய பேன் கார்டு வந்து எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம் எப்படி அப்ளை பண்ணது, அந்த அப்ளைக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதையும் நம்ம சொல்லி காட்டுறதுக்காக தான் அந்த இது பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் வந்து யாரும் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய யூடிஐ பேன் கார்டை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்எஸ்டிஎலுக்கு நம்ம போவோம். இந்த 2 வெப்சைட்டோட லிங்க் நான் வீடியோ கீழே கொடுப்பேன், நீங்கள் போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்க. இது வந்து என்எஸ்டிஎல்லே அதே மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணதோட. இப்போது நான் இதை பேன் இங்கே இருக்கல, ஃபஸ்ட்டு பேன் நியூ அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுக்கணும். எனக்கு வந்து நேற்று தான் நம்ம கரெக்ஷன் பண்ணோம். அதில் வந்து அக்னாலஜ்மெண்ட்டு நம்ம மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அது. நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டேட்டா பர்த் கேட்காது, அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் பேனை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே உள்ள கேப்சா மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட் பண்ணிக்க வேண்டியதான். கொடுத்து இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து உங்கள் மேலே வந்து உங்கள் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குது, உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இங்கே இருக்குது. நம்ம ஏற்கனவே உள்ள பேன் கார்டு தான், இது வந்து கரெக்ஷனுக்காக தான் பண்ணியிருந்தோம். அப்போ பேன் கார்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்கள் பேரை கொடுத்து பேன் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, யுவர் அப்ளிகேஷன் சேஞ்ச் யுவர் கரெக்ஷன் இன் அட்ரஸ் ஆஃப் பேன் டேட்டா இஸ் அண்டர் ப்ராசஸ் அட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து இது வந்து அண்டர் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த மெத்தட் தான் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண பேன் கார்டாக இருந்தாலும் சரி, இல்லை கரெக்ஷனுக்கு கொடுத்துருந்த பேன் கார்டு இருந்தாலும் சரி, அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் நம்பரு இல்லை உங்களோட பேன் கார்டு நம்பர் வச்சு இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ நம்மளே ஒரு சின்ன தகவல். பல நண்பர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, நம்ம வீடியோ வந்து இதுக்கு பண்ணவே இல்லை, சரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.